மிக அற்புதமாக பேசிவிட்டு செல்வான் நம்முடைய பாவலர். ஆகவேதான் சொல்வான், கன்னடமும் கணிதலெந்தும் கவின் மலையாளமும் துலுவும் உன்னுதரத்து உதித்தெருந்து ஒன்று பரவாகினும் ஆரியம்போல் உலகவிட கழிந்து ஒழிந்து சிதையாவன் சீரிடமை சேர்ந்தறந்து வாழ்த்துதுமே என்று சொல்லி மனோன்மணியம் சுந்தரனார் சிலாகித்து பேசி நம்முடைய எட்டயபுரத்து பாட்டன் பாரதி சொல்லுவான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி இனிதாவது என்றும் காணும் என்று பேசி. பாரதிக்கு எத்தனை மொழிகள் தெரியும் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த தமிழை எவ்வளவு உயர்வாக நேசித்தான் என்பது தெரியும். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினின் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தலமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பொறுமை வேண்டும் என்று பேசும். எளிமையான வார்த்தைகளை கொண்டு சரசரமாக கோர்க்கிற பாரதியின் வரிகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தாருங்கள். அடுத்த தலைமுறை அந்த கவிதைகளை கொண்டு போய் செல்ல வேண்டும். கவிதைகள் படித்ததனால் என்ன பயன்? சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. சம்பளம் கூடுதலா கிடைப்பாங்களா கொடுப்பாங்களான்னு நினைக்காது. உங்கள் வாழ்க்கை செழுமையடைய வேண்டுமா, உங்கள் வாழ்க்கை உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டுமா என்று சொன்னால் இலக்கியத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து. ஆகவேதான் அதை பாரதி மிக அற்புதமாக சொன்னார். பாரதி சொல்வான், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்னு சொன்னான். நம்ம இந்த இடத்துல நிக்கிறோம், இந்த இடத்துல நிக்கிறோம், இந்த மேல இருக்கிறது கீழே உழுகுதுன்னு வச்சுங்க, இங்க இருந்து வெளியே ஓடி போய் நம்ம பாதுகாத்துக்கலாம், நம்ம தப்பிச்சுக்கலாம். வானமே விழுகிற போது எங்க ஓடினாலும் வானத்துக்கு கீழே தானே விழணும். அதான் சொல்றான், உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும், வானமே இடிந்து போனாலும் நான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்னு சொல்றான். அதான் பாரதியினுடைய உணர்வுபூர்வமான அந்த வீரம் செறிந்த அந்த பாடல். அப்படி அவன் வாழ்ந்தானா? வாழ்ந்தான். பல பேர் எழுதுவார்கள், எழுதியதை போல வாழ்வதில்லை. எழுதியதை போல வாழ்கிறவர்கள் அவருடைய எழுத்தும் காலம் கடந்ததாக நிற்கும் என்பதற்கு பாரதி இன்னும் அதை போன்று எத்தனையோ உதாரணங்களை நாம் சொல்லலாம். பாரதி ஒரு மிருக காட்சி சாலைக்கு போகிறார். போகிற போது அங்க எல்லாம் ஒண்ணுனா பார்க்கிறான். தன்னுடைய மனைவி செல்லம்மாளை அழைத்து கொண்டு போகிறான். இப்ப நம்மளா இருந்தா என்ன செய்யறோம்? வீட்டை விட்டு வெளியே வருகிற போது வீட்டுக்கார அம்மா வீட்டிலே இருமா, வீட்டை பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு வந்துடும். ஆனா பாரதி எல்லா இடத்துக்கும் மனைவியை அழைத்து செல்கிற பழக்கம். அப்படி அழைத்து செல்கிற போது அவன் மானை பார்க்கிறான், மயிலை பார்க்கிறான், கோயிலை பார்க்கிறான், கொண்டாடுகிறான், குதூகலம் அடைகிறான். ஒரு சிங்க கூண்டுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறார் ஊழியர். உடனடியாக செல்லம்மா இடத்துல சொன்னான், செல்லம்மா நீங்க இரு, நான் ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லி உள்ள போய் சிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டான். பாரதி கட்டி பிடிச்சு கொண்டு சொல்கிறான், பாரதி நீ காட்டு ராசா, நான் கவிராஜா அப்படின்னா. பேச்சுவார்த்தை நடத்துற இடமா அது? அவன் எழுதியதை போல வாழ்ந்தான். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இதைத்தான் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தாரு. எல்லாம் ஆங்கில மீடியத்தில் படிக்கிறாங்க. சரி, கற்றுக்கொள்ளட்டும், வேண்டாம் என்று சொல்லும். ஆழ்ந்த இந்த பாடல்கள் எல்லாம் நம்முடைய தமிழ், நம்முடைய பாட்டு, எட்டயபுரத்து பாட்டு, தன்னையே எரித்து தரணாக இருந்து இருட்டும் உலகத்துக்கு தானே நெருப்பாகி வெளிச்சத்தை தந்தான் அல்லவா? அவனுடைய பாடல் வரிகளை எல்லாம் சொல்லித்தர வேண்டாமா? தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழெங்கள் புகழ்மிக்க புலவருக்கு வேள் என்று சொன்னானே பாவேந்தன் பாரதிதாசனுடைய கவிதைகளை சொல்லித்தர வேண்டாமா? எங்கெங்கும் காணினும் சக்திகடா, தம்பி 7 கடல் வண்டமடா, அங்கு தங்கும் வெளிகளில் கோடி அண்டம், அந்த தாயின் கைப்பந்தன கூடுமடா, ஒரு கங்குயில் 7 முகிலரும் கற்றனை செய்வதை கண்டதுண்டோ, எனில் மங்கையை நகைத்த ஒடிகளா, அவள் வந்த நழையங்கு மின்னுதடா, காலை ஒருவன் கவிச்சுவையை கலைகான நினைத்த முழுநிலைப்பில் அன்னை தோர சிறந்து நடம்புரிவாள்,
அவன் தொல்லறிவாளன் திறம் பெறுவான். ஒரு வாளை சுழற்றும் விசையினிலே இந்த வையம் முழுவதும் துண்டு சீவன் என நீள இடைகின்றி நீ நினைத்தாள் அன்னை நேர்விடுவாள் என்பது தோழி இல்லை என்று அன்னை சக்தியை பாரதியாருடைய முதல் பாவேந்தன் பாரதிதாசருடைய முதல் கவிதையை பாரதியாரிடம் காவித்து சிலாகித்தான் பாராட்டு பெற்றார் என்கிற வரலாறு உண்டு. ஆக இந்த விஷயத்தை தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். அடுத்த தலைமுறைகள் இருக்கக்கூடியவற்றை நாம் எங்கே கொண்டு போய் நிற்க வேண்டும் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய தொல்காப்பியத்திலே பொருளதிகாரத்திலே சொல்லுவார்கள். என்ன சொல்வார்கள்? ஒன்று அறிவு அதுவே உற்றது அறிவறிவே, இரண்டு அறிவு அதுவே அதனோடு நாவே, மூன்று அறிவு அதுவே அவற்றோடு மூக்கே, நான்கு அறிவு அதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்து அறிவு அதுவே அவற்றோடு செவியே, ஆறு அறிவு அதுவே அவற்றோடு மனனே என்று சொல்கிறான் தொல்காப்பியன். 3500-4000 வருடங்களுக்கு முன்பு ஆறு அறிவு எவை என்று இந்த உலக சமுதாயத்திற்கு எடுத்து சொன்னவன் நம்முடைய தமிழ். நம்முடைய முதல் அறிவு எது? உற்றது அறிவு, பார்ப்பது. அதனோடு நாக்கு சுவையறிதல், மூக்கு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க, சுவாசம் வருது அப்படின்னு சொல்லி. அடுத்து கண் பார்த்தல், அடுத்து செவி, அதற்கடுத்து ஆறாவது அறிவு மனம். ஆறு அறிவு இந்த உலகத்துக்கு இருக்கிறது என்பதை உலகத்தின் முதலாக எடுத்து சொன்ன இடம்தான் நம்முடைய தமிழினம். ஆகவேதான் இந்த மொழி ஏறக்குறைய 3500 ஆண்டு காலம் பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் இருக்கிறது. நீங்க கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, பாரசீகம், சீன மொழி, சமஸ்கிருதம், தமிழ், இந்த 7 மொழிகள் தான் உலகத்தில் செம்மொழி தகுதி படைத்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்லுகிறார். அப்ப 7 மொழிகளில் என்ன நிலைமை என்று அந்த மொழிகளுக்கு இருக்கிறது என்று சொன்னால், கிரேக்கம் பேச்சு வழக்கில் இல்லை, லத்தீன் பேச்சு வழக்கில் இல்லை, ஹீப்ரு எரேபி யார் பேசிய மொழி? இயேசு கிறிஸ்து பேசிய மொழி. மன்னித்தல் கூடவே பாவி கூட மனிதனாக முடியும் என்று சொன்னவர் இயேசு. காணுகின்ற சகோதரிடத்தில் அன்பு காட்டாதவன் காணாத தேவனிடத்தில் எவ்வாறு அன்பு கூறுவான் என்று விவிலியம் பேச்சு வழக்கில். ஏன் புத்தர் பேசிய மொழி பாலிமொழி பேச்சு வழக்கில் இல்லை, பாரசீகம் இல்லை. பாரசீகம் தான் உலகத்தின் பழமையான நாகரிகங்கள் ஒன்று. மொசபடோமியா, பாபிலோனியா நாகரிகங்களில் இருந்துதான் பாரசீகம் தோன்றியது. அப்படிப்பட்ட மொசபடோமியா, பாபிலோனியாவுடைய நாகரிகத்தின் பழமைமிக்க அந்த நாகரிகம் இன்று இருக்கக்கூடிய ஈரான், ஈராக் பகுதி. அப்படிப்பட்ட இந்த பகுதிகளில் எல்லாம் இருக்கிற நாகரிகங்கள் மூத்ததாக இருக்கிறது. சீன மொழி இன்னும் சிறந்த மொழியாக விளங்கி வருகிறது. மிஞ்சி நிற்பது சமஸ்கிருத மொழியின் தமிழ் மொழி. சமஸ்கிருத மொழியை உருவாக்கம் செய்கிறார்கள், செய்திகள்லாம் வாசிக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் கொண்டு போய் நிறைய நிதி உதவிகள் செய்து அந்த மொழியை உருவாக்கம் அடைவதற்காக புத்துருவாக்கத்திற்கும் மீட்டுருவாக்கத்திற்கும் உள்ளாக்க பார்க்கிறார்கள். நல்ல இனிமையான மொழியாகத்தான் இருக்கிறது, பேச்சு வழக்கில் இல்லையே. ஏதாவது ஒரு ஊர்ல போய் பாவம் பண்ணிட்டான்னா என்ன செய்யணும்னா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, கோயில் உள்ள ஊர்ல பாவம் பண்ணிட்டான், என்ன செய்யறதுன்னா அவன் வாரணாசிக்கு போகணுமா, காசி. சரி, காசியிலே ஒருத்தன் வாரணாசியிலே இருக்கிறவன் பாவம் பண்ணிட்டா என்ன செய்யணும்னா அவன் கும்பகோணத்துக்கு வரணுமா. கும்பகோணத்துல இருக்கிற ஒருத்தன் பாவம் பண்ணிட்டா என்னையா செய்யணும்னா கும்பகோணத்துல இருந்தாலே போதுமா. இப்படி ஒரு சமஸ்கிருத சுலோகம். அந்நியேத்திரே கிருதம் பாவம் புண்ணியேத்திரே வினயச்சதி, புண்ணியேத்திரே கிருதம் பாவம் வாரணாட்சியாம் வினயச்சதி, வாரணாட்சியாம் கிருதம் பாவம் கும்பகோணிய வினயச்சதி, கும்பகோணிய வினயச்சதி கும்பகோணியே என்று முடிகிறது அந்த சமஸ்கிருத சுலோகம். கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது, பேச்சு வழக்கில். கதிர் வெடித்து பிளம்புவில கடல் உதித்து சூடாற்று முதுமிகு நிலப்பரப்பின் முதற்பரப்பு தோன்றிவிட நதிவரும் முன் மணர்தரும் முன் நடபடத்த தவடங்கே பதி மதுரை பொருவெளியில் பாண்டியர்களை பார்த்தவளே என்று சிலாகிப்பானே.
தமிழ் மொழிதானே அவ்வளவு இவ்வளவு நீண்ட ஆண்டுகளும் எழுத்துகளும் பேச்சிலும் நிற்கிறது. கொடுதிறந்த நேரத்தினை புல்லறியும் பூமடர்ந்த நேரத்தினை வண்டறியும் சே பிறந்த நேரத்தினை சாகறிவாள் சென்றவிடே உன் பிறப்பை யார் அறிவார்? இனிமிக்க இந்த மொழியில் இருக்கக்கூடிய அற்புதத்தை நாம் பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எதை படித்தால் பொருளாதாரம் கிடைக்கும். இப்ப நான் கிராமத்திலிருந்து வந்தேன். எங்கள் ஊர் மதுரைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், சிலைவேலைப்பட்டின்னு ஒரு ஊர். நான் பச்சையப்பன் கல்லூரியில் சேருகிற போது பச்சையப்பன் கல்லூரியில் படித்தேன். அப்போ நான் கேட்டேன், ஐயா நான் தமிழ் படிக்கிறேன்னு சொன்னேன், பிஏ தமிழ். உடனே எங்கள் பேராசிரியர் சொன்னார், தமிழ் படித்தா சாப்பாடு கிடைக்காதுப்பா, என் பையனையும் இன்ஜினியரிங் தான் சேர்த்துருக்கேன், நீ சயின்ஸில் நிறைய மார்க் எடுத்திருக்க, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எடுத்துக்கோ, நல்ல வேலை கிடைக்கும்னு. இல்லையா தமிழ் தான் வேணும்னு. உனக்கு சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் 2 நாள் யோசனை பண்ணி வேணா சொல்லுவேன். இல்லை 2 நாள் வேண்டாம், 2 நிமிடம் கூட தேவையில்லை, இப்பயே வேணும். தமிழ் படித்தேன். தமிழ் வளர்ச்சித்துறைக்கு அமைச்சரான ஐக்கிய நாடு சபையில் கூட நான் போய் உரையாற்றிட்டு வந்தேன். இது எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், எதையும் ஆழமான உணர்வுபூர்வமாக ஒன்றை நாம் கற்றுக்கொண்டால் அது எப்போதுமே நம்மை கைவிடுவதில்லை. நாம் பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். எது படித்தால் நிறைய வேலை கிடைக்கும், வேலை அவசியம், பணம் அவசியம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை என்பது எது? வாழ்க்கை என்பது எது? நீங்க படிச்சு முடிச்சு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண பிறகு பேரம் பேத்தி எடுத்துட்டு இருக்கீங்க பாருங்க தாத்தா, அப்பம்போதுதான் நீங்க உணர்வீங்க எதையோ நம்பி ஓடிக்கொண்டே இருந்தோம். வாழ்க்கை என்பது எதுவுமே இல்லை. சின்ன சின்ன அன்பில் தானே வாழ்க்கை இருக்கிறது. அதுதானே. ஆக அந்த அன்பு எது சொல்லித் தருகிறது? நம்முடைய இலக்கியம் சொல்லித் தருகிறது. நம்முடைய இலக்கியங்கள் அதைத்தானே நமக்கு சொல்லித் தருகிறது. இப்ப திராவிட மொழி குடும்பம் என்று வருகிற போது, திராவிட மொழி குடும்பத்தில் நமக்கு மொத்தம் 28 மொழிகள் இருக்கிறது. திராவிட மொழி குடும்பத்தினுடைய தாய் எது? தமிழ். தென் திராவிடம், நடு திராவிடம்,